அவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்குவாங்க. ஓகே சார். அதே முச்சந்தி விநாயகருக்கு. ஓகே சார். நீங்க அதுக்குன்னு வந்து 108க்கு பதிலா என்ன வெறும் 18 உடைக்கணுமான்னு சொல்லிவிடாதீங்க. இல்ல சார், இல்ல சார், அதெல்லாம் ஸோ சொல்லுங்க. அது மாதிரி செஞ்சீங்கன்னா எனக்கு என்ன படிக்கக்கூடிய ஆளு இப்போ வந்து எனக்கு என்ன நேரம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அது இது ஓகே பேசுனா சார். ஊட்ட விட்டு ஓடி போயிடுவான். ஓகே, அதான் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இது பேசுனீங்கன்னா நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் எங்கேயோ போயிடுறேன்னு சொல்லிட்டு துணியை யார கட்டிடுவான். அப்படிதான் சார் செய்யறான், மிரட்டுறான் சார். நல்லா மிரட்டும் அப்படி ரைட்டா. ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்க சார். இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்கேயாவது கோவில்ல யானை இருக்கு இல்லையா? என்ன சார்? எங்கேயாவது கோவில் யானை. ஆமா சார். அந்த கோவில் யானைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கி கொடுங்க. ஓகே சார். ஒரு 500 1000 போனாலும் பரவாயில்ல, ஒரு கட்டு கரும்பு வாங்கி கொடுங்க பெருசா. வாங்கி தரேன் சார். அதை மட்டும் நீ செஞ்சு